தமிழ் மொழிபெயர்ப்பில் திருக்குர்ஆனின் வசனங்கள். அல்லாஹு நமது அமலை பொருந்திக் கொள்வானாக. விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஓதுகிறேன். நிராகரிப்பவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையே அலங்காரமாக தோன்றும்படி செய்யப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர்கள் ஏழைகளாக இருக்கும் நம்பிக்கையாளர்களை பரிகாசிக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கையாளர்களான இறையச்சம் உள்ளவர்களோ மறுமையில் அவர்களை விட எவ்வளவு மேலாக இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் விரும்புகின்ற இவர்களுக்கு கணக்கின்றியே வழங்குவான். ஆரம்பத்தில் மனிதர்கள் அனைவரும் ஒரே இனத்தவராகவே இருந்தனர். அவர்கள் நேரான வழியில் செல்வதற்காக நன்மை செய்பவர்களுக்கு நற்செய்தி கூறும்படியும் தீமை செய்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும்படியும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான். மேலும் அம்மனிதர்களுக்குள் ஏற்படும் கருத்து வேற்றுமைகளை தீர்த்து வைப்பதற்காக சத்திய வேதத்தையும் அருளினான். இவ்வாறு தெளிவான அத்தாட்சிகள் உள்ள வேதம் வந்ததன் பின்னர் அதை பெற்றுக்கொண்ட அவர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாகவே அந்த சத்திய வேதத்திற்கு மாறு செய்ய முற்பட்டனர். ஆயினும் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்துவிட்டு அந்த சத்தியத்தின் பக்கம் செல்லும்படி நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் தன் அருளை கொண்டு நேர்வழி காட்டினான். இன்னும் இவ்வாறே தான் விரும்பியவர்களை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகின்றான். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற கஷ்டமான நிலைமை உங்களுக்கு வராமலேயே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டீர்களோ? உங்களைப் போல் நம்பிக்கை கொண்ட அவர்களையும் அவர்களுடைய தூதரையும் வாட்டும் வறுமையிலும் நோயிலும் பிடித்து அவர்கள் வருந்தி தங்கள் கஷ்டங்களை நீக்கி வைக்க அல்லாஹுவிடம் உதவி எப்பொழுது வரும் என்று கேட்டதற்கு அல்லாஹுடைய உதவி நிச்சயமாக இதோ சமீபத்தில் இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூறும் வரை அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். நபியே, பொருள்களில் எதை செலவு செய்வது, யாருக்கு கொடுப்பது என்று உம்மிடம் கேட்கின்றனர். அதற்கு நீர் கூறுவீராக, நன்மையை கருதி நீங்கள் எத்தகைய பொருளை செலவு செய்த போதிலும் அதை தாய், தந்தை, சுற்றத்தார், அனாதைகள், ஏழைகள், வழிப்போக்கர்கள் ஆகியோருக்கு கொடுங்கள். இன்னும் நீங்கள் வேறு என்ன நன்மையை செய்த போதிலும் அதையும் நிச்சயமாக அல்லாஹ் அறிந்து அதற்குரிய கூலியும் தருவான். நம்பிக்கையாளர்களே, போர் செய்வது உங்களுக்கு வெறுப்பாய் இருந்தும் உங்களையும் உங்கள் மார்க்கத்தையும் காப்பதற்காக அது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று உங்களுக்கு மிக நன்மையாக இருந்தும் அதை நீங்கள் வெறுக்கக்கூடும். ஒன்று உங்களுக்கு தீங்காக இருந்தும் அதை நீங்கள் விரும்பக்கூடும். அவை உங்களுக்கு நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா என்பதை அல்லாஹுதான் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். நபியே, துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் ஆகிய இச்சிறப்புற்ற மாதங்களில் போர் செய்வதை பற்றி உங்களிடம் அந்நிராகரிப்பவர்கள் கேட்கின்றனர். அதற்கு நீர் கூறுவீராக, அவற்றில் போர் புரிவது பெரும் பாவம்தான். ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்தில் செல்வதை விட்டு மக்களை நீங்கள் தடுப்பதும் அல்லாஹுவை நீங்கள் நிராகரிப்பதும் ஹஜ்ஜுக்கு வருபவர்களை மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வரவிடாது தடுப்பதும் அதில் வசிப்போரில் நம்பிக்கை கொண்டோரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹ்விடத்தில் அதைவிட மிக பெரும் பாவங்களாக இருக்கின்றன. தவிர நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் செய்து வரும் நிராகரிப்பாளர்களாகிய அவர்களுக்கு சாத்தியப்பட்டால் உங்களை உங்கள் மார்க்கத்திலிருந்து திருப்பி விடும் வரை உங்களை எதிர்த்து ஓயாத போர் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே உங்களில் எவரேனும் தன் மார்க்கத்தை நிராகரித்துவிட்டு மாறி அதை அவ்வாறு நிராகரித்ததை பற்றி வருத்தப்பட்டு மீளாதவராகவே இறந்துவிட்டால் அவருடைய நற்செயல்கள் எல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்துவிடும். இன்னும் அவர்கள் நரகவாசிகளாகி என்றென்றுமே அதில் தங்கி விடுவார்கள். எவர்கள் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களும், எவர்கள் நிராகரிப்பவர்களின் துன்பத்தால் மக்காவாகிய தம் ஊரை விட்டும் வெளியேறினார்களோ அவர்களும், எவர்கள் அல்லாஹுடைய பாதையில் போர் புரிகிறார்களோ அவர்களும் தான் அல்லாஹுவின் கருணையை நிச்சயமாக எதிர்பார்த்திருக்கின்றனர். மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மகா கருணையுடையவன் ஆவான். நபியே, மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உம்மிடம் கேட்கின்றனர். அதற்கு நீர் கூறுவீராக, அவ்விரண்டிலும் பெரும் பாவங்களும் இருக்கின்றன. மனிதர்களுக்கு சில பயன்களும் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் உள்ள பயனை விட மிக பெரியது. மேலும் நபியே, தர்மத்திற்காக எவ்வளவு செலவு செய்வதென உம்மிடம் கேட்கின்றனர். அதற்கு அவசியத்திற்கு வேண்டியது போக
மீதமுள்ளதை செலவு செய்யுங்கள் என கூறுவீராக. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் இம்மை மறுமையின் நன்மைகளை கவனத்தில் வைத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு அல்லாஹ் தன் வசனங்களை இவ்வாறு விவரிக்கிறான். ஸதக்கல்லாஹுல் அலீம். அல்லாஹ் எங்களை நம்மளை புரிந்து கொள்வாயாக.